அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் பட் அவங்க புரிஞ்சுக்கலாம், என் கண்ணீருக்கே ஒரு மதிப்பே இல்லை அப்படிங்கும்போது ஸோ நான் என்ன பேசினாலும் எனக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீல் வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக மாறுது. இப்போ எப்படி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓகே இவங்க வந்து நம்மளை வந்து ஃப்ரீயாக இருக்க விடலாம், நம்மளை ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஒதுங்கி வர பார்க்கலாம். ரொம்ப அவங்களோட நம்ம எடுத்து சொல்லலாம், நீங்கள் இப்படி பண்ணுறது வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, ஸோ இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கான டைம் கொஞ்சம் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரே நாளில் டக்குன்னு மாற போகிறதில்ல. ஸோ 80% ஆஃப் பிஹேவியர்ஸ் வந்து ஈஸியாக மாறவே முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் கொடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் அவங்க மாறலை, திருப்பியும் அவங்களோட கேரக்டர் அதே மாதிரி நம்ம மேலே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு பிரேக்கப் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பில் அடுத்ததை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டா மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, சொசைட்டி என்ன சொல்லுமோ அப்படின்னு யோசிச்சாவோ, இல்லை நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், சொசைட்டிக்காக நான் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டேன், இதுக்கு தான் நான் சொன்ன மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா பிரச்சனை வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நம்ம ரொம்ப யோசிச்சோன்னா நம்ம நிகழ்காலத்தில் ஹாப்பியாக வாழ முடியாது. ஸோ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா டெஃபினட்டாக அவங்கக்கிட்டேருந்து ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாகவும் பிரிஞ்சிருந்துக்கலாம். இப்போ சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டாலும் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு திருப்பி எமோஷ்னலாகவும் அந்த ஒரு ட்ராமா வரும். ஸோ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா டெஃபினட்டாக வந்து அதிலேருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் பரவாயில்ல. இன்னொன்று ஃபைனான்ஷியலாக நம்ம ரொம்ப அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம சம்பாதிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு லக்ஸுரியான லைஃபாக இல்லை வந்து ரொம்ப ஹாப்பியான ஃப்ரீடமான லைஃபானா ஹாப்பியான லைஃப் தான். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போதும் நம்ம ஈஸியாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வந்துடலாம். வெளியே சொன்னால் மற்றவங்க வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா வெளியே மற்றவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் அவங்க ரொம்ப நல்லவங்களாக தான் அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ அவங்க நம்மளுக்கு என்ன ஹார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு எவிடன்ஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த எவிடன்ஸ் மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை ஃபேமிலிக்கிட்டேயோ ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த எவிடன்ஸை காட்டும் போது தான் அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் நம்புவாங்க, நம்ம சைடு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அவங்கக்கிட்ட இருந்து ஃபோக்கஸை வந்து நம்ம வந்து டைவர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல குப்பை இருக்குது, அந்த இடத்துல ஸ்மெல் வருதுன்னா நம்ம அந்த இடத்துக்கே போக மாட்டோம், அவாய்ட் பண்ணிடுவோம். நம்ம திருப்பி அதை நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போகிற சுச்சுவேஷனை தான் நம்ம தவிர்ப்போம். ஸோ நம்ம ஃபோக்கஸை வேறு இடத்துல மாற்றும் போது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளையோ இல்லை அவங்களுக்கு ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அந்த இடத்துல நம்ம கண்டுக்காமல் போக ஆரம்பிக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தும் வெளியே வந்துடலாம்.